வாயுக்குள்ளே மாட்டின்னு திட்டு வாங்கினே இருந்தார் மோடி அவர்கள் இவங்க வாயிலெல்லாம். ஆனால் இப்போ அவங்களே மனம் மாறி அவருக்கு பாராட்டு விழா நடத்தினுக்கிறாங்க. அதை மறைக்க பாருங்க திமுக அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விவசாயிகள் 3 விவசாயிகளுக்கான வேளாண் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தப்ப மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற விவசாயிகள். ஆனால் இப்போது அவங்களே மனம் திருந்தி அவருக்கு பாராட்டு விழா நடத்தினுக்கிறாங்க. அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மெட்ரோவை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது ஆயுதத்தை எடுத்து போராட்டம் பண்ணி திசை திருப்பினுக்கிறாங்க. இந்த லெட்டர் இனி வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு, அப்போவே பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். எந்த விவசாயி சங்கத்தை சார்ந்தவர்கள் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே போராடினார்களோ அவர்களே இன்றைக்கு மனம் மாறி பாரத பிரதமருக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை திசை திருப்பக்கூடிய வகையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கடிதம், மதுரை மற்றும் கோவை இந்த 2க்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டது. அந்த கடிதத்தில் சில பகுதிகளை மட்டும் நம்முடைய முதலமைச்சரே வெளியிட்டு ஏதோ தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டார்னு மோடி விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இப்படி ஒரு திசை திருப்புறார். திமுகவும் தாவேகாவும் ஒன்று, அது தெரியாதவன் வாயில மண்ணேன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னப்பா சொல்கிற? திமுகவும் தாவேகாவுமா? தாவேகா எனக்கு இருக்கிற ஒரே எதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக தான் சொல்லுங்கிறாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், அவர் வாய் அவர் கருத்து, அதை நம்ம என்ன பண்ண முடியும்? விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய டூல் கிட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். திமுக தூண்டிவிட்ட டூல் கிட் தான் ஜோசப் விஜய். திமுக வேற தாவேகா வேற அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும். கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனை வைத்திருந்தது. இப்ப கமலஹாசன் என்னங்கிறாரு, நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேற எவனாவது தூக்கிட்டு போயிருவானு உடைச்சாங்க. நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கலைஞர் டிவி உடைச்சு போட்டு இப்ப என்னங்கன்னா ரிமோட்டை உடைச்சிட்டாங்கிறாரு. அந்த ரிமோட்டை யார் தூக்கிட்டு போனா? ஜோசப் விஜய் தூக்கிட்டு போயிட்டாரா? அதே கமலஹாசன் தான் இப்ப ஜோசப் விஜய். என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க 2 பேர்த்தோட நோக்கம் என்ன? பிஜேபி பக்கம் ஏடிஎம்கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது. ஓட்டை பிரிக்கிறதுக்காக திமுக